ஏன் முருகா சோறு இல்லையா? இல்லடா. என்ன முருகா போதைய போட்டியா? சரி விடு, நல்லதாக போச்சு. இல்லை, இந்த மாட்டு சைடு பையன் ஒரு வண்டி நம்பரை கொடுத்து ஆண்டி வட்டி கணவாளியா கட்ட வருதுன்னு சொன்னான். பிறகு தான் தெரிஞ்சது அது அந்த மாசான பையன் கொடுத்த தகவல்னு. ஒரு சூதுகார பையன் அவன் சொல்லி நாம் போகணுமான்னு ஒரே யோசனையாக இருக்கு. பயப்புறா குரு. அப்படி இல்லை, என்னன்னா நான் பார்க்காத தெரியலைங்க. என்ன சூது வச்சுருக்காங்கன்னு பார்த்துக்குவான். ஆமாம் குரு, அதையும் பார்த்துருவான். இவன் போதைய போட்டால் தொழிலுக்கு வர மாட்டானப்பா. ஏமிச்ச பழத்தை பிச்சு வாயில் போட்டால் சரியா போச்சு அப்படின்ற. சரி விடுகளத, என்ன தான் பார்த்து விடுவோம். இங்கே இரு, நாங்கள் 3 பேரும் பட்டறை போய் வண்டி எடுத்து கிளம்புறோம். நீ வரசா குரங்கு மரத்துக்கு வந்துரு. வாங்கடா குரு, போகும்போது சாப்பிட்டு போகலாம் குரு. வாடா, சின்ன கடையில் என்ன பொருட்டை வாங்கி தரேன். வா சின்ன கடையில் குரு. குரு போதையில் இருக்கான், கொஞ்சோண்டு சரக்கு கூட தரமாட்டான் குரு. அந்த இன்ஸ்பெக்டரோட பழி வாங்கிறதுக்காக ஏதோ சதி செஞ்சிருக்கானா? இன்னைக்கு ராத்திரி மட்டும் இங்கே வெளில போக வேண்டாம் நேற்று சொல்ல சொன்னேன். என்ன பார்த்துக்க, எங்களுக்கு தெரியும். பா, நம்ம எல்லாரும் போயிட போகுது குரு. முருகன் காணோம். ஓம் பாட்டுக்கு உட்காந்துருக்க. நான் வேணா போய் கூட்டி வரவா? பொருளா வந்துடுவேன். சொல்றது கேளு முருகா. நடி திடீர் கடிச்சுனா என் மான உயிர் ரெண்டையும் நீ தக்கா பார்த்துருக்க. கடிசத்துக்கு அது போதும்னு நினைக்கிறேன். மேலே பெரிய அக்கறை பாரு. அந்த போலீஸ்காரனை மூக்கு கிடைக்கத்தான் உன்னையும் தெரியான்னு சொன்னேன். உன் பாய்க்கு அப்படியே இருக்குடே. நீ எப்படி வேணாலும் பழி தீர்த்துக்க, ஆனால் இப்போ போகாது முருகா. குரு, நான் சொன்ன மாதிரி அவன் வரமாட்டான். அப்படிச்சு மட்டையா இருப்பான். பொருளா வந்துடுவேன். குரு, வண்டி நம்பர் என்ன சொன்ன? சிஐடி ஃபைனல் வருதுன்னு. குரு, வண்டி வருது குரு. எங்கடா போகுது குரு, போகுது குரு. வண்டி போகுதியா குரு? வரமாட்டான் குரு, அவன். நான் இறங்குறேன். பரவாயில்ல, நீ என்ன இவ்வளோ அசிங்கமாக வேலை திட்டிக்க. நான் ஒன்று போவிட மாட்டேன். சிரிக்கும் நேரம் கெட்டு கிடக்கு. என்னடா பொட்ட பையனா நினைச்ச? தூக்கி போட்டு சோலி முடிச்சு போடு. நானும் விட மாட்டேன். வேண்டாம் முருகா. என்ன கட்ட காட்டு பண்ணாக்கி விடாதா? வாங்க தூட்டு போடுவேன். கிறுக்கு சிறுக்கு ஏடி பண்ணிக்கிற? இதுக்கு என்ன பண்ணது முருகா? என்ன வேணாலும் பண்ணுங்க, போவாத முருகா. அவன் ஒரு மோசமானவன். என்ன வேணாலும் செய்வான். அவர் பாவி முருகா. போவாத முருகா. என்னங்க, இந்த புடவையில நான் எடுப்பு வைக்கணும். 200 ரூபா புடவையே எருமை கட்டினாலே எடுப்பா தாண்டி இருக்கும். ஆனா உனக்கு புடவை கட்டாமலே தூக்கல இருக்கும். வெட்கமா? அப்படியே உன் மாமாவுக்கு உன் வாயில் வெத்தலை கொடு பாப்போம். அருமை அருமை. என்னோட நமக்கு கல்யாணம் கழிஞ்சு 10 வருஷம் கிடந்து. உன்னை தொட்ட அவனுக்கு மூக்கில் நடத்துறமே. எந்தாட
എന്താടാ போட்ட பிளான் சக்சஸ் ஆயிருச்சுன்னு சந்தோஷமா இருக்கீங்க போல இருக்கு. എന്താടാ പ്ലാൻ സക്സസ് குருவை கொல்லணும்னு நினைச்சீங்க, கொன்னே போட்டீங்களே முதலாளி. என்ன பார்த்தா உனக்கு அப்படி இடம் எனக்கு தோணுது. போற என்ன முதலாளி, முருகனே குரு சத்த சோகத்துல தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான். இந்த நேரத்துல புது சொக்காவும் வாயில வெத்தலையும் போட்ட என்ன நினைக்க தோணும்? அப்படியும் தெரியுமாடா? எனக்கே தோணும் போது முருகனுக்கு தோணாதா? வெட்டிங் டே அன்னூடி നല്ലൊരു ഡ്രസ് ഇടാൻ സമ്മതിക്കില്ലടാ. இப்போ இப்போ பரவாயில்ல, ஆனா முகம் தான் எதையோ சாதிச்ச மாதிரி பளிச்சுன்னு இருக்கு. மாட்டு சேர்ன கொக்கா. இப்போ சூப்பர் முதலாளி. இப்ப யாரும் நம்ப மாட்டாங்க குருவை நீங்க தான் கொன்னீங்கன்னு சொன்னா. சதிச்சிட்டு குருவை தோலை கொடுத்து கொண்டீங்கடா. நான் எப்படி செய்வேடா? நீ பொறுக்கிறதுக்கு முன்னாடியே குருவன் தோசடா. இது குருவை கொலை நடந்த சதி இல்ல. என்ன എന്താ ഇത് പുതുക്കുന്നത്? ലാറി മാറിപ്പോയി ഗുരു മരിച്ചെന്നല്ലേ ഞാൻ നനച്ചത്. യോ சும்மா பாசம் கட்டாதியா. ഓഹ് ലക്ഷ്മി, നീയും ഗുരു എനിക്ക് രണ്ട് കണ്ണു മാതിരി. കാശ് കൂടെ കോർത്ത് ഞാൻ തരും, പക്ഷെ ദ്രോഹം നിനക്ക് മാട്ടെ. വേണ്ട, அந்த கஞ்சா பாட்டியோடு இனி ஒரு கூட்டம் வேண்டாம். உசுரோட இருந்தா தானே கூட்டு வைக்க. மாசானத்தோட நல்ல நேரம் அன்னைக்கு அவன் இல்லை. இருந்திருந்த அங்கனுக்குள்ளேயே செத்துருப்பேன். போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள முருகன் அருவாளோட போனதுனால பெரிய தகராறாக போச்சு. ஏட்டையாக 2 தரப்பையும் சமாதானம் செஞ்சு முருகனை அங்கிருந்து அனுப்பி வச்சார். குருவோட சாவு எங்க எல்லாருக்கும் ரொம்ப பாதிப்பாக போச்சு. ராப்பகல்னு பார்க்காம முருகன் நேரமும் போதையிலேயே கிடந்தான். எங்களால முடியாத மாங்காய் செஞ்சான். நம்ம சமைச்சதை இவன் சாப்பிடலையே, பின்ன எப்படி இப்படி? இதை வச்சு தொட பர்ச்சேஸ் பண்ணுறேன்னு தானே என்று சொல்லிட்டு போனான். இப்படி வீட்டு பார்த்தா சாராயத்தை குடிச்சானா இல்லை சாக்கடையை குடிச்சானா? இருக்கிற வேலையில் இது ஒரு வேலையா? இதில் முக்கிய நல்லா தொடப்பா. என்ன மழை வாட வருது. பையில விட்டு தூக்கிட்டு வந்திருக்கே, பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க? மற்றவங்கள விட நீ என்ன நினைக்கிற? உனக்கு இவனுக்கு ஏதோ தொடர்பு இருக்குன்னு சந்தேகப்படுறேன். சந்தேகம்லாம் வேண்டாம், அதான் உண்மை. வாயால் ஆகி போயிடாதா. என்னப்பா சொல்ல வர்ற? இவன் எனக்கு தான் பிறந்தாளான்னு எனக்கே சந்தேகமா இருக்கு. எனக்கும் ரொம்ப நாளா அதே சந்தேகம் தான். யார்கிட்ட போய் கேட்க?